4 நாள் இல்லைன்னா 5 நாள் வைங்க சரியாயிடும் சொல்லி அனுப்புவாங்க. இந்த விஷயம் அடிக்கடி சொல்லி கேட்டிருக்கேன். பிசியோ 4 நாள் இல்லைன்னா 5 நாள் வைங்க சரியாயிடும் சொல்லி அனுப்புவாங்க. அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப என்னோட கிளினிக்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க, இந்த மாதிரி 5 நாள் பிசியோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. சரிங்களா? நீங்க எங்க போய் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே, எந்த ஒரு பெயின் ரிலீஃப் மொடாலிட்டிஸ் எடுத்தாலுமே வலி குறையும். ஆனா திருப்பி அந்த இடத்துல வராம இருக்கிறதுக்கு எதனால அந்த இடத்துல அந்த வலி வந்துச்சோ அதை நம்ம ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இல்ல அப்படின்னா நீங்க எப்பெல்லாம் வலி வருதுன்னு சொல்றீங்களோ அப்போ அந்த 5 நாளோ 6 நாளோ ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வலி குறையும். திருப்பி நீங்க நார்மலா உங்க லைஃபை பார்க்க போயிடுவீங்க. உங்களுக்கு டெம்பரரி ரிலீஃப் தான் இருக்கும். உங்களுக்கு பெர்மனண்டா ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா அது எதனால உங்களுக்கு அந்த இடத்துல, இப்போ உதாரணத்துக்கு முட்டி வலியோ இல்ல ஷோல்டர் வலியோ இல்ல இடுப்பு வலியோ எங்க உங்களுக்கு வலி வந்தாலுமே அதுக்கு எக்ஸாக்டா ஏதாச்சும் காரணமா இருக்கும். அந்த ஒரு விஷயத்த நம்ம கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு அது பர்மனண்டா ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பேக் பெயினோ நீ பெயினோ இல்ல இடுப்புல வலி சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன ரீசன் கரெக்டா இருக்குமோ அதை எக்ஸாக்டா கண்டுபிடிச்சு அதை நம்ம டயக்னைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நமக்கு கொடுத்து ரெடி பண்ணும்போது அது இன்னும் பெட்டராகவே இருக்கும். திருப்பி அது உங்களுக்கு வராத மாதிரி பெர்மனண்டா ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்போ வலி வந்த உடனே நீங்க அந்த ஐஎஃப்டி வைங்க இல்ல அல்ட்ராசவுண்ட் வைங்கன்னு சொல்லிட்டு கரண்ட் வச்சா சரியாயிடும் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பெயின் உங்ககிட்ட வராது. ஸ்டே ஆக்டிவ்.